கணபதி வருவாய். வா பட்டம் போட்ட உடனே அப்படியே கலக்குற மாப்பிள. இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி மாப்பிள. எல்லா வீட்லயும் கோழி கட்டி சுண்டலும் தருவாங்க மாப்பிள. எல்லாரும் வீட்டுல தருவாங்க, உன் வீட்டுல என் வீட்டுல தர மாட்டாங்களா? ஏன் அது? உங்க அப்பனை திட்டு பையன், எங்க அப்பனை திட்டு பையன், அதான் காரணம். சரி வா, வடை ஸ்மெல் அடிக்குது, வீட்டுக்கு போலாம். கணபதியே வருவார், அருள் புரிவார். சுண்டலுக்கும் கோழி கட்டிக்கும் நான் பண்ணுகிற பத்தியா நீ? இதெல்லாம் பேசக்கூடாது, சாமி கண்ணு குத்திடும். நோ பிஞ்சுங்கண்ணா, இந்த பக்கம் தான் வடை ஸ்மெல் அடிக்குது, நீ இந்த பக்கம் போற. அங்க முட்டிட்டேன், இந்த பக்கம் யார் வீட்டுக்காவது போறேன். ஊடு அழிற பழுக்குது, பிச்சைக்காரனுக்கு வேலையே இல்லை. சரி போ. கணபதியே வருவார், போலாம். அருள் புரிவார். விநாயகர் சக்தி அதுமா, அது கூட ஊர் மேஞ்சிட்டு போறாது. நேரம் ஒப்ப வெளியே வந்து திட்டுனுக்குறான். என்ன இருக்கு அது உண்மைதான். டேய், விநாயகர் சக்திய கோயில போய் சாமி கும்பிடாம அவங்க கூட சுத்தி கிடக்குற. ஆமா, உன் போய் சுத்தி நான் தான் கத்துறேன். யோ அவன் தான் சுத்தி கூட்டினு வரேன். என்ன மாப்பிள, மானங்கட்ட போய் என் வீட்டை நீ வந்துட்டு தென்னாட்டுல பேசுற? நான் மானம் கட்டவனா நட பேசுற? சரி அதெல்லாம் விடு, அங்க போய் கோயிலாண்ட பூஜை நடக்குது. சூப்பரா. வா, சுண்டல் கிண்டல் தருவாங்க. சரி, அந்த மானம் கட்டணும் என்ன கதை அது? மொக்க கதை வாடா. பாரு, அவ்வளவு பேர் உருவச்சு ஆடி அசைஞ்சு போதே, சுண்டல்ல காலி பண்ற பொழுது முன்னாடி வந்து நின்னுக்கிறாங்கடா பொம்மையா. டேய் பொம்மையா, கத்து கூட சாமி கும்பிடுங்க. ஐ சுண்டலி வீட்டுல இருந்து போய் தோணலாம். மாப்பிள்ள அங்க போற, சுண்டலோட ஓடுறான். புட்றாவனா? டேய் என்னப்பா சுண்டல் எத்தனை போற? என் கையில கொஞ்சம் கொட்டேன். நான் வீட்டுல இருந்து போய் சாப்பிடுவேன்னா. அட குதா, உனக்கு குண்டா ஃபுல்லா சுண்டல் வாங்கி தரான். குண்டாடவா? எங்க குண்டோட சுண்டலியா? அப்படியே விடாப்பா, குண்டா சுண்டல் வந்துடா. வர மாப்பிள்ள நம்ம போலாம். அடப்பாங்களா, இருக்கிற சுண்டல் புரியுங்கனாங்கள, எந்த ஊர்ல சுண்டல் தராங்க? பாவம் கோயில பையன் சுண்டல் பிடின்னு வரது பாரு. இப்போ அங்க பாரு. ஏன் பிறந்த நாளைக்கே ஆட்டிய போறீங்களா? எல்லாரும் எனக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றீங்கப்பா.